Welcome to our YouTube channel SimpliFlow. In the video, நம்ம மீதி இருக்கிற short problems of rectification of errors வந்து continue பண்ண போறோம். So 8th sum, give journal entries to rectify the following errors. Purchase book has been overcast by rupees 10,000 for your month. So purchase book நமக்கு நார்மலாவே தெரியும். அது வந்து credit side of the trading account வந்திருக்கும். So overcastனா excess அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக ஆப்போசிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் புக்குன்றது நார்மலாக நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்போசிட் சைடுன்னு சொல்லும் போது என்னன்னா இதை வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வித் rupees 10,000 for your month. Next, repairs to furniture rupees 500 have been debited to furniture account. So repairs to furnitureன்றது வந்து என்ட்ரி எப்படி இருக்கணும்னா repairs to furniture account debit to cash accountனு இருக்கும். பட் ஆனால் repairs to furnitureக்கு பதில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா furniture account டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ repairs to furniture account debt to cash account. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஷ் நம்ம எடுத்துக்க வேணா repairs to furniture account debt. ஸோ அதை தான் நம்ம டெபிட் பண்றாங்க. ஸோ அதனால அதை டெபிட் பண்ணிக்கலாம். repairs to furniture account debtor வந்து 500 rupees. ஸோ இவங்க வந்து repairs to furniture accountக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்போசிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ to furniture account 500. Next, a sale of rupees 456 to Ravi has been credited to his account as rupees 654. ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமௌண்ட் வந்து தப்பாக என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன என்ட்ரி வரும் a sale of rupees 456 to Ravi அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரவி அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அதுதான் என்ட்ரி. ஸோ அதை என்ட்ரி போட்டுப்போம். ஸோ இங்கே அமௌண்ட் வந்து 456 வரும். பட் ஆனால் 654 அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 456 வந்து 654 பண்ணோம்னா 198 வருது. அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி அமௌண்ட் வந்து இதுக்கு பதில் அது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தப்பாக கொடுத்துட்டாங்க என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ்க்கான அமௌண்ட் மட்டும் நம்ம என்டர் பண்ணால் போதும். மீதி எல்லாமே நம்ம நார்மலாக எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் போடுவோமோ அதே ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டுக்கலாம். So next sum, how will you rectify the following errors? Salary paid to manager rupees 1000 wrongly debited to his personal account. So actually salary paid நம்மளுக்கு என்ன என்ட்ரி வரும் salary account debtor to cash account வரும். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா மேனேஜர் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் salary அக்கௌண்ட்டுக்கு பதில் மேனேஜர் அக்கௌண்ட் போட்டாங்க. மேனேஜர் அக்கௌண்ட் debtor to cash account. ஸோ நார்மல் என்ட்ரி என்னன்னா salary account debtor to cash account. ஸோ salary account வந்து நம்ம டெபிட் பண்ணுறதுனால இங்கே நம்ம டெபிட் பண்ணிக்கலாம் salary account debtor with rupees 1000. salary account பதில் instead of they have entered as manager account ன்னு போட்டாங்கல. ஸோ மேனேஜர் அக்கௌண்ட் வந்து அவங்க டெபிட் பண்ணியிருக்காங்க. அதை ரெக்டிஃபை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும் கிரெடிட் பண்ணணும். ஸோ to manager account 1000. இதுதான் வந்து என்னன்னா rectifying journal entry. Next, a credit sale of rupees 450 to Balu was debited to Balan. So credit sale ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ட்ரி எப்படி வரும் பாலு அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அந்த எந்த பர்டிகுலர் பர்சனோ அந்த பர்சன் நம்ம சொல்லுவோம். ஸோ கரெக்ட் என்ட்ரி வந்து என்னன்னா பாலு அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். பட் ஆனால் பாலுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலன்னு போட்டாங்க. ஸோ அப்போ பாலு அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்ல ஸோ அப்போ பாலு தான் கரெக்டாக வருவார். அவர் தான் டெபிட். ஸோ அதனால பாலு அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிடுறோம். பாலு அக்கௌண்ட் டெட்டா டு 450. ஆனால் பாலுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாலன்னு டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்போசிட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இங்க டெபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரெடிட் பண்ண போறோம். ஸோ டு பாலன் அக்கௌண்ட் 450. So the rectifying entry is Balu account debtor 450 to Balan account 450. Next sum, rectify the following errors. Purchase book carried forward rupees 10 less. லெஸ்னா நம்ம அண்டர் கேஸ்ட்னு பார்த்தோம்ல இது வரைக்கும் அதுதான் வந்து நம்ம லெஸ்ன்னு சொல்லுவோம் guys. இதே வந்து மோர்னு கொடுத்தாங்கன்னா ஓவர் கேஸ்ட் அதாவது அதிகமாக இருக்குன்னு சொன்னோம்ல அதுதான் வந்து மோர்னு அர்த்தம். மற்றபடி வந்து மீனிங் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ பர்ச்சேஸ் புக் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக டெபிட் பண்ணுவோம். ஸோ டெபிட் சைட் ஆஃப் தி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ரூபாய் கம்மியாக போட்டிருக்கோம். அப்படின்னா ஷார்டேஜாக இருக்கு அண்டர் கேஸ்டாக இருக்கு. அண்டர் கேஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம் எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் தானே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ பர்ச்சேஸ் புக் அப்படின்றது நம்ம டெபிட் சைடில் போடுவோம். கம்மியா இருக்கு அமௌண்ட். ஸோ அதனால நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா டெபிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வித் rupees 10. Next, sales book carry forward rupees 15 less. So sales book எந்த சைடு வரும் credit side of the trading account வரும். இங்கேயும் லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ்னா என்னன்னா அண்டர் கேஸ்ட். அண்டர் கேஸ்டா இருந்தது அப்படின்னா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எந்த சைட்ல இருக்கோ அதே சைட்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் புக் நம்ம கிரெடிட் சைட்ல பண்றதுனால கிரெடிட் சைட்ல தான் ரெக்கார்டும் பண்ண போறோம். ஸோ கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட் வித் rupees 15.
நெக்ஸ்ட் சேல்ஸ் புக் கேரி ஃபார்வர்ட் ₹32 இன்ஸ்டெட் ஆஃப் 23 கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் புக் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல ஓவர் கேஸ்டா அண்டர் கேஸ்டா. பட் அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 23 தான் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் 23க்கு பதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 32 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 23 கம்மியாக இருக்கும், கம்மியாக அந்த தான் அமௌண்ட்டு. பட் ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, அதிகமான அமௌண்ட்டாக 32 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸஸா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதிகமா இருக்கு, ஓவர் கேஸ்டா இருக்கு. ஸோ ஓவர் கேஸ்ட் எக்ஸஸா நம்ம இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, அது புரிஞ்சிச்சு. ஆப்போசிட் சைட்னா கிரெடிட் சைட் சேல்ஸ் அக்கௌண்ட் வரும், ஆப்போசிட் சைட்னா நம்ம டெபிட் சைட் சேல்ஸ் அக்கௌண்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம். சரி, இப்போ அமௌண்ட் நம்ம என்ன போடுவோம், 32 23 அப்படின்னு வருது பாத்தீங்களா? இப்பதான் நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், இது மாதிரி அமௌண்ட் டிஃபரன்ஸ் வேற வேற இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் போடுவோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க வந்து 23 ரெக்கார்ட் பண்றதுக்கு பதில் 32 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் அவங்க வந்து எக்ஸஸா அதிகமா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, ₹9 அதிகமா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ₹9 மட்டும் நம்ம டெபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்து ரெக்டிஃபை ஆயிடும். ஸோ we are going to debit sales account with ₹9. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா kindly do like, share and subscribe. Stay tuned for next video. See you soon. Bye guys.